மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் செயல் இழப்பு காரணமாக சென்னையில் இரண்டாவது நாளாக 16 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது என்னென்ன விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? அடுத்த கட்டமாக என்ன முடிவுகள் இருக்க காத்திருக்கிறது? ஜெனிஃபர், மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று மதியம் 12 மணியிலிருந்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. நேற்று மாலை 4 மணி வரைக்கும் விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. அதன் பிறகு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. நேற்று 28 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று 14 விமானங்கள் காலை 10 மணி வரை 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்று போர்டிங் பாஸ் மேனுவலாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று, அதாவது நேற்று நள்ளிரவு முதல் அது மீண்டும் கணினி வாயிலாக கொடுக்கக்கூடிய பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தொழில்நுட்ப பிரச்சனை ஓரளவு சரி செய்யப்பட்டிருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் கூட வழக்கமாக ஒரு போர்டிங் பாஸ் 2 நிமிடத்தில் வழங்கப்படும் என்றால் தற்போது 3 நிமிடங்கள் கால அவகாசத்தில் வழங்கப்படுகிறது. இதனால் சிறிது தாமதம் ஏற்படுகிறது. இருப்பினும் கூட நேற்று எழுந்த பிரச்சனை என்பது தற்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக போர்டிங் பாஸ் வழங்கப்பட்டு, அதாவது கணினி வாயிலாக வழங்கப்பட்டு இந்த பிரச்சனை என்பது சரி செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட நேற்று விமானங்கள் வராததன் காரணமாக, அதாவது நேற்று சென்னைக்கு வர வேண்டிய 16 விமானங்கள் வரவில்லை. இந்த நேற்று ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இன்று சென்னையிலிருந்து விமானங்களை இயக்குவதில் பிரச்சனை ஏற்பட்டது. இதன் காரணமாக இன்று 10 மணி வரை 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக சென்று வருகின்றன. அதேபோல நேற்று ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கும் இன்று காலை ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கும் மாற்று விமானங்களை இண்டிகோ விமான சேவை நிறுவனம் தற்போது வழங்கி வருகிறது. ஒருவேளை பயணிகள் அந்த பயணத்தை ரத்து செய்வதாக கூறினால் அவர்களுக்கான பணமும் திரும்ப வழங்கப்பட்டு வருகிறது. ஜெனிஃபர், தமிழரசி, முழுமையாக இந்த பாதிப்பு எப்பொழுது சரியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது? இன்று காலை 10 மணிக்கு மேல் புறப்படக்கூடிய விமானங்கள் குறித்த நேரத்தில் புறப்படும் என இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாற்று விமானங்களும் இன்று மதியத்திற்கு மேல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த கணினி போர்டிங் பாஸ் பிரச்சனையும் சரி செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக ஏற்கனவே ரத்தான விமானங்கள், அதற்கு மாற்று விமானங்கள் தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஆபரேஷன் பிரச்சனைகள் சரி செய்யப்படக்கூடிய பட்சத்தில் இந்த பிரச்சனை இன்று மதியத்திற்கு மேல் சரியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய பயணிகளை நம்ம பேசலாம். வணக்கம் சார். சார், நீங்க எங்க போறதுக்காக வந்தீங்க? இப்போ உங்களோட ஃபிளைட் கேன்சலா இல்ல டிலேவா, என்ன சொல்றாங்க? டூட்டுகுரின் ஃபிளைட் மேடம், சென்னை டு டூட்டுகுரின். இண்டிகோ 10:15 ஃபிளைட். ஓகே, இப்போ டைம் கிளம்புறோம் சொல்றாங்க. ஓகே, இப்போ நீங்க என்கொயரி பண்றதுக்காக நான் டிக்கெட்டுக்கு ஃபார்ம் எடுக்க வந்திருக்கேன். ஓகே மேடம். ஓகே, ஃபைன். அதாவது காலை 10 மணிக்கு மேல் செல்லக்கூடிய விமானங்கள் குறித்த நேரத்தில் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ரத்தான விமானங்கள், அதே போல இன்று காலை ரத்தான விமானங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. இந்த பிரச்சனை சரி செய்யும் பட்சத்தில் விமான சேவை சீரடையும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஜெனிஃபர்.